Trump does India-Pakistan on the Middle East, அதிரடி செய்திகளை முந்தி தருவது அதிபர் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி அவருடைய ட்வீட்டை பார்த்து தான் உலகமே விழிக்கும். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது, 2 பேரும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் எழுதியிருக்கார். டோன்ட் வயலேட் இட், அதை யாரும் மீறாதீங்க. அப்புறம் இந்த போரை எப்போது நிறுத்தணும்? இது படையெடுப்பு கிடையாது, இது வான்ல நடத்துகிற போர். அந்த தீர்வை அவர் கத்தார் மூலமாக இதை சாதித்திருக்கிறார். இந்தியா சார் கண்டிக்கல. சவுதி அரேபியாவே we are gravely alarmed, we are gravely concerned, நாங்கள் மிகுந்த கவலைக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்படிதான் சொல்றாங்க. கண்டிக்க மாட்டேன்றாங்க. சரிதானா? அதை விட்டுட்டு நீங்க இப்படி பண்ணது தப்பு, அப்படி பண்ணது தப்பு அப்படின்லாம் இந்தியா சொல்ற இடத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால ஏன்னா இந்தியாவே இந்த தாக்குதலுக்கு முன்பாக அமெரிக்க இராணுவத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது ட்ரம்ப்னுடைய ட்வீட் தான். என்ன அவங்க பண்ண போறாங்கன்றத 6 மணி நேரம் முன்னாடியே போடுறாரு. ஒரு மிக மிக வித்தியாசமான வரலாறு காணாத ஒரு தலைவர். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னும் அந்த பேனிக் சிச்சுவேஷன் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்க பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக ஈரான் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி எந்த ஒரு ப்ரொப்போசலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் நடக்குது? இன்னும் அந்த பிரச்சனை வந்து முடிவைக்க வரலையா? லாஸ்ட் பேட்டியில் நம்ம பேசுகிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து சீஸ்ஃபயருக்கு வந்துடும், எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும். இதில் ஒரு 12 நாட்களாக தொடர்ந்து அந்த ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இருக்கிறதே பார்க்க முடியுது. என்ன நடக்குது சார்? இப்போ நமக்கு 2 மணி மதியம் இன்னைக்கு 24 ஜூன் அவருடைய ட்ரூத் சோஷியல் வலைத்தளத்தில் அதிபர் ட்ரம்ப் சீஸ்ஃபயர் 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டார்கள், போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்தார். அதாவது இது வந்து ஆங்கிலத்தில் ஒரு பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தியாக பார்த்தேன். ட்ரம்ப் டஸ் India-Pakistan on the Middle East. அதாவது எப்படி இங்கே அறிவிச்சாரோ, அதிரடி செய்திகளை முந்தி தருவது அதிபர் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி அவருடைய ட்ரூத் சோஷியல், முன்னாடியும் அவர் முதல் முறை அதிபராக இருந்த பொழுதும் அவருடைய ட்வீட்டை பார்த்து தான் உலகமே விழிக்கும். அவர் என்ன அன்னைக்கு ட்வீட் பண்ணாரோ அதுதான் உலகத்தின் அவர்களுடைய வெளியுறவு கொள்கை, அதுதான் தலைப்புச் செய்தி. அந்த மாதிரி அவர் டாரிஃப் கட்டணங்கள் போட போகிறேன், இறக்குமதி வரி உண்டு அப்படின்னு சொன்னார்னா அது உலக செய்தியாக மாறுது. அதே மாதிரி இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் போட்ட இந்த செய்தி, அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நேரம் காலையில் 11 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து விட்டது, 2 பேரும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் எழுதியிருக்கார். டோன்ட் வயலேட் இட், அதை யாரும் மீறாதீங்க, 2 பேரும் மீறாதீங்க அப்படின்னு எழுதியிருக்கார். போர் நிறுத்தம் நீடிக்கும், நிலைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆர்டர் ரெண்டுமே எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா அவர்கள் 2 பேர்கிட்டையும், அதாவது இஸ்ரேலியர்கள் அவரை நம்பி இருக்கிறார்கள். இந்த முயற்சியில் அவர்கள் இறங்கினதுக்கு காரணமே அவர்கள் கணித்திருக்க வேண்டும், இவர் எப்போவாவது நம்மோடு சேர்ந்துருவார். ஏன்னா இல்லைன்னா இந்த முயற்சியில் அவர்கள் இறங்கியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஃபோர்டோ அப்படின்ட்டு அந்த 1/2 மைல் கீழே அவர்கள் உருவாக்கி இருக்கிற அந்த அணு ஆயுத தளம், அந்த தளத்தை வந்து அவர்களால் தகர்க்க முடியாது, அமெரிக்க உதவி இல்லாமல் அதை தகர்க்க முடியாது. அதனால் அவர்கள் எண்ணி இருந்திருக்க வேண்டும், இவர் ஏதேனும் ஒரு கட்டத்தில் நம்மோடு சேருவார். அவர்கள் கேம்பிள் பண்ணியிருக்காங்க, சூதாடி இருக்காங்க. ஆமாம், இவர் வருவார் நம்மோடுன்ட்டு. அதனால அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இல்லைன்னா அந்த ஃபோர்டோ தளத்தை வந்து இவர்கள் தகர்க்காமல் மற்றதெல்லாம் தகர்க்கிறதுல அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 40 இடங்களில் வந்து அணு தளங்கள் அல்லது அணுசக்திக்கு தேவையான யுரேனியம், தாது அல்லது அதற்கான சாதனங்கள் அதையெல்லாம் ஈரானியர்கள் நாடு முழுக்க வைத்திருப்பதாக ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த ஃபோர்டோவில் இருந்த 408 கிலோகிராம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அவர்கள் இந்த தாக்குதலை எதிர்பார்த்து கடத்தி விட்டதாக, வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று விட்டதாகவும் ஒரு தகவல். இதெல்லாம் நமக்கு நாளாகத்தான் இதில் என்ன உண்மை அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த போர் நிறுத்தம் தற்போதைக்கு ரெண்டு கட்சிகளுமே,
இஸ்ரேல் ஆகட்டும் அல்லது ஈரான் ஆகட்டும் இந்த போர் நிறுத்தத்தை மிகவும் விரும்புவார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அவர்களுடைய ஆயுத தளவாடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. தினசரி நீங்கள் ஏவுகணைகளை அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அந்த நிலையில் யாருமே கிடையாது. அவங்க ஸ்டாக் பைல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் அவர்கள் அதை திருப்பி வேற எங்கேயாவது தருவிக்கணும். எங்கேருந்து ஈரான் தருவிக்கும்? ஒருவேளை ரஷ்யா கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் ரஷ்யாவே ஈரானில் தயாராகிற ட்ரோனை பயன்படுத்துது. அதுதான் ரஷ்யாவுடைய நிலைமை. அதனால் அவர்களுக்கு பெரிய திருப்பி மீண்டும் அவர்கள் இழந்து விடுகிற ஆயுதங்களை அல்லது பயன்படுத்தி விடுகிற ஆயுதங்களை மீண்டும் அந்த அந்த இடத்தை நிரப்புறதுக்கு மீண்டும் ஆயுதங்களை வாங்கக்கூடிய வல்லமையோ அந்த மாதிரி சூழலோ அவர்களுக்கும் இல்லை. இஸ்ரேலியர்களிடத்திலும் கூட அவர்களுடைய ஆயுத இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை அவர்களுடைய அந்த ஆயுதங்கள் ஏவுகணைகள் நிரப்பப்படும். ஆனால் அதற்கு ஒரு விலை இருக்கு. அப்புறம் இந்த போரை எப்போது நிறுத்தணும்? எவ்வளவு நாளைக்கு நடத்த முடியும்? ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா போரா என்ன? இது படையெடுப்பது. அது அங்க ஒரு 20% யுக்ரைனை பிடிச்சு வச்சிருக்கு ரஷ்யா. அதை மீட்கணும்னு யுக்ரைன் நினைக்குது. மேலும் பிடிக்கணும்னு ரஷ்யா நினைக்குது. 20% பிடிச்சது தக்க வச்சுக்கணும்னு ரஷ்யா நினைக்குது. அதனால இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இங்க அப்படி கிடையாது. இது படையெடுப்பு கிடையாது. இது வான்ல நடத்துற போர். சரிதானா? இப்போ வானை கட்டுப்படுத்துகிற அந்த அதிகாரத்தை ஈரான் இழந்து விட்டது ரொம்ப நாள் முன்னாடியே. இஸ்ரேலியர்கள் தகர்த்து விட்டார்கள். அதனால தான் திருப்பி அவர் சொல்றாரு ட்ரம்ப், we have air superiority அப்படின்றார். அப்படின்னா அது மிலிட்ரி டேர்ம்ஸ்ல இராணுவ பதங்களில் என்ன அர்த்தம்னா, அந்த வானில் இவர்களுடைய விமானங்கள் பறந்தால் அவர்கள் சுட்டு தாக்க மாட்டார்கள். அவர்கள் தகர்க்க முடியாத அளவிற்கு அந்த வான் முழுமையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை ஈரானுக்கு. இஸ்ரேலுக்கு தினசரி ஏவுகணைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஈரானிடமிருந்து. இன்னைக்கு காலையில் இந்த போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் 3 மணி நேரத்திற்கு முன்பாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து விட்டதாக நாம் அறிகிறோம். அதுல இந்த போர் நிறுத்தத்தை மீறக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும், சம்பவங்கள் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். இங்க கூட நடந்துச்சு. நாம போர் நிறுத்தம் அறிவிச்ச பிறகு நடந்துச்சு. அது நடக்கும். ஆனால் 2 தரப்புமே இந்த போரை நடத்துவதற்கு முனைப்பாக இருப்பதாக நான் எண்ணவில்லை. அதனால் இது 2 பேருக்கும் ஒரு நல்ல தீர்வு. அந்த தீர்வை அவர் கத்தார் மூலமாக இதை சாதித்திருக்கிறார். ஆனால் ரீசெண்டாக பார்க்குறப்ப சார், ஈரான் அமெரிக்கா மீது நேரடியாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்காவோட எங்கெங்கெல்லாம் அந்த இடம் இருக்கோ அங்கெல்லாம் தாக்குதல் நடக்க பார்க்க முடியுது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஈரானோட மத தலைவர் ஒருத்தர் அயதுல்லா அவர் பேசுகிறாரு, 50 அமெரிக்காவோட வீரர்கள் தலைகள் துண்டாக்கப்படும், நாங்கள் இதுக்கு சும்மா விட மாட்டோம் அப்படின்னு நேரடியாக அமெரிக்காவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. ஈரான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அமெரிக்கா தான். ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த பீஸ் ஆஃப் வார் அப்படின்ற அட்டம்ஸ் ஆஃப் வார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஆரம்பத்தில் ஈரான் தானே உதவுனுச்சு. நீங்கள் அந்த ஈரான் அமெரிக்கா எகென்ஸ்டாக மாறுறாங்களா? இல்லை, 79 வரைக்கும் இருந்த ஈரான், அப்போ ஈரானுடைய ஷா, அவர் தான் ஈரானுடைய அரசர். அந்த அரசரின் கீழ் ஒரு முடியாட்சி இருந்தது ஈரான். அது மேற்கு நோக்கி பார்த்த ஒரு ஈரான். அது அமெரிக்காவோட மிகுந்த நட்பாக இருந்தது. மேலை நாட்டு நாகரிகம் அங்கு இருந்தது. அதாவது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட அது ஒரு திறந்த ஒரு மனநிலையை வைத்திருந்தது. ஷாவனுடைய ஆட்சியை கவிழ்த்து ஒரு இஸ்லாமிய புரட்சி நடந்து அயத்தொல்லா கொமீனி பிரான்சில் அவர் அடைக்கலம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். அங்கிருந்தே அந்த புரட்சியை நடத்தி அவர் ஷா அந்த நாட்டை விட்டு ஓடி போக வைத்தார். இஸ்லாமிய புரட்சி ஆட்சி 79 தொடங்கியது. அன்றிலிருந்து அமெரிக்கர்களுக்கும் அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம். அன்றிலிருந்து ஈரான் அமெரிக்காவினுடைய பிரதம எதிரியாக தன்னை அறிவித்துக் கொண்டது. அது மிகப்பெரிய சைத்தான், கிரேட் சேட்டன் என்று அவர்களை சொல்லுவது, அமெரிக்காவிற்கு மரணம் என்று முழங்குவது, இதெல்லாம் 79 இன்று வரை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவர்களுடைய பதிலாள்கள், ப்ராக்சிஸ், ஹெஸ்பொல்லா, ஹமாஸ், ஹூத்தீஸ், யெமன்ல இருக்கவங்க, இவர்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள். அதனால 79 இன்று வரை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லுறவு இல்லை. நிறைய பயங்கரவாத நிகழ்வுகளுக்கும் ஈரான் துணை போனதாக அமெரிக்கர்கள் எண்ணுகிறார்கள். ஒரு 1000 அமெரிக்க வீரர்கள் ஈரானால்
கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிபர் ட்ரம்ப் சொன்னார் ஒரு 2 நாள் முன்னாடி. அந்த 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 குண்டு போட்டுட்ட பிறகு ஃபோர்டோ, இஸ்ஃபஹான், நட்டான்ஸ் 3ஐயும் அவர்கள் தாக்கிய பிறகு அவர் பேசிய பேச்சில் அதை சொல்லுகிறார். 1000 அமெரிக்க வீரர்கள் நாங்கள் இழந்திருக்கிறோம், இது வந்து ஒரு பயங்கரவாதத்திற்கு துணை போகிற ஒரு நாடு அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ அதனால் இந்த 79லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தீராத பகை. அதற்கு முன்பு தான் அவர்களுக்குள்ள ஒரு நல்லுறவு இருந்துச்சு. அதனால் அதனால் இப்போ சமீபத்தில் கூட 2 நாள் முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அது நல்லது தானே, மீண்டும் ஈரான் அதனுடைய பெருமையையும் அதனுடைய மாண்பையும் எட்டும், இந்த ஆட்சியின் கீழ் அது எட்டக்கூடிய வாய்ப்பில்லை என்றால் இந்த ஆட்சி போவது தானே முறை அப்படின்லாம் எழுதியிருக்காரு. சொல்றேன். ஏன்னா அந்த பாரசீக பேரரசு வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேரரசு, மிகப்பெரிய பண்பாடு, மிக வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அது நாகரிகத்தினுடைய தொட்டில். அவர்களுடைய மொழியாகட்டும், பண்பாடாகட்டும், கலாச்சாரமாகட்டும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது. அதனால் இன்று அவர்கள் இருக்கின்ற நிலை, இந்த இஸ்லாமிய புரட்சி நடந்த பிறகு ஈரான் இன்னைக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருக்கு. அது காரணம் அமெரிக்க பொருளாதார தடைகள், மேலை நாடுகள் விதித்திருக்கிற பொருளாதார தடைகள். ஐக்கிய நாடுகள் சபையும் அது மீது பொருளாதார தடைகளை விதித்திருந்தது 2015 வரைக்கும். இதற்கு காரணம் இந்த அணுசக்தியை அது அமைதியான வழியில் பயன்படுத்துவதாக உலக நாடுகள் எண்ணவில்லை. அவர்களுக்கு வேறொரு எண்ணம் இருந்ததாக அவர்கள் எண்ணினார்கள். அதனால் இந்த 2015 ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. அந்த ஒப்பந்தம் வந்த பிறகு பொருளாதார தடைகள் மெதுவாக விலக்கப்பட்டன. அந்த ஒப்பந்தத்திலிருந்து ட்ரம்ப் முதன்முறை அதிபரானவுடன் 2018 வெளியேறிவிட்டார். அதற்கு பிறகு எந்த கட்டுப்பாடுகளும் தங்களை கட்டுப்படுத்தவில்லை என்ற அளவில் ஈரான் இந்த அணு ஆயுத முயற்சியை தொடர்ந்ததாக மேலை நாடுகள் எண்ணுகின்றன. சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனமான இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவர்கள் யுரேனியத்தை 60% செறிவூட்டி வைத்திருப்பதாக சொன்னது. உங்களுக்கு 3.67% செறிவூட்டினாலே போறோம், மின்சாரம் தயாரிக்கலாம். 50% செறிவூட்டுறது தான் சிரமம். அதற்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம். 50க்கு மேலே நீங்கள் 90 வரைக்கும் செறிவூட்டுறது பெரிய சிரமம் கிடையாது. 90 செறிவூட்டிட்டீங்கன்னா நீங்கள் அதை அணு ஆயுத தலையாக மாற்றலாம், நியூக்ளியர் ஹெட்டாக மாற்றலாம். அவர்கள் 10 அணு ஆயுத தலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் யுரேனியம் இருப்பில் வைத்திருக்கிறார்கள். 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அதற்கு அவர்கள் சரியான விளக்கத்தை தர முடியவில்லை. அவர்கள் ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவது, நாங்கள் அமைதிக்கான வழியில் தான் இதை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்களே ஒழிய, இவ்வளவு ஏன் செறிவூட்டி இருக்கிறீர்கள் என்பதற்கு அவர்களிடம் சரியான பதில் இல்லை இன்று வரை. இதற்கிடையில தான் இந்த போர் நடந்துச்சு. அதனால அவர்களுக்குள் 79லிருந்து நல்ல உறவு இல்லை. இப்போ ஈரானுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் எப்படி இருக்கு சார்? ஏன்னா அவங்க வந்து போய் மீட் பண்ணி பார்க்குறாங்க, பேசுறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்லை, அவர்கள் 2 பேரும் பாரம்பரிய நண்பர்கள், பகைவர்கள், ஈரானும் ரஷ்யாவும். இப்போ அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக. 53க்கு முன்னாடி ஒரு காம்யூனிஸ்ட் சிந்தனை ஈரானில் இருந்துச்சு. அதனால் அமெரிக்கர்கள் அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள மொசாடேக் என்பவர் ஆட்சிக்கு வந்தபொழுது அவரை கவிழ்ப்பதற்காக சிஏஏ முயற்சி செய்ததெல்லாம் வரலாறு. இன்று ரஷ்யாவும் அவர்களும் நல்ல நண்பர்கள். அதனால தான் நேற்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பூட்டினை போய் பார்த்தார். இது அன்ப்ரொவோக்டு அக்ரெஷன், இது தேவையில்லாத அத்துமீறல், அடக்குமுறை அப்படின்லாம் அவர் சொன்னார், புட்டின் சொன்னார். ஆனால் இதெல்லாம் அதாவது பாரதியோட கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவுமற்றவர் வாய் சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதையில அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர்னு சொல்றாங்கல்ல, அந்த அளவுல தான் ரஷ்யாவுடைய உதவி இருக்கு. அவர்கள் ஒன்றும் ஆயுத தளவாடங்களை தரக்கூடிய அளவில் அவர்கள் இல்லை. அதனால இந்த போர் நிறுத்தம் நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய. இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப்போட ட்வீட் பற்றி ட்ரம்ப்போட ட்வீட் பற்றி நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. அவரோட ட்வீட் என்னவா இருக்குன்றதை பார்த்தா ஹெட்லைன்ஸ் எல்லா மேகசைன்ஸும் பார்ப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம்
பீஸ் மேக்கராக பண்ணுறாரு, சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வார் மேக்கராகவும் இருக்கிறாரு, ஈரானில் ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்னும் பேசுகிறாரு. 3 விதமாக ட்ரம்ப்பை நம்ம பார்க்குறோமே சார். அவரோட ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான முரண் இருக்குது அவருடைய பேச்சில். இதெல்லாம் எப்படி உலக நாடுகள் பார்க்க போகுது அமெரிக்காவை? இல்லை, அவர் விவரிக்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் அவர். இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் முடியும். அவருக்கு வந்து இந்த லாஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே, நம்ம முகத்தை எங்கே வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நாளைக்கு மாற்றிட்டோம்னா அப்போ அப்படி பேசணும், இன்னைக்கு இப்படி பேசினோம்னா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவோம்னு சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் லாஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாதவர் அவர். அதனால் இன்னைக்கு ஒன்று சொல்கிறார், நாளைக்கு இன்னொன்று சொல்கிறார். எனக்கு நொபல் பரிசு 4-5 முறை தந்திருக்கணும், இந்த பாகிஸ்தான் இந்தியா போரை நான் நிறுத்தியிருக்கேன், இன்னும் பல காரணங்களுக்காக எனக்கு தந்திருக்கலாம். இது காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் நான் இப்போ ஒரு போர் நிறுத்தம் பண்ணேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு, அமெரிக்க உதவியோடு அதை பண்ணேன். இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அவங்க எனக்கு தரமாட்டாங்க. ஏன்னா நான் லிபரல், நான் தாராள சிந்தனை உள்ளவன் இல்லை, நான் லிபரல் இல்லை, நான் வந்து கன்சர்வேட்டிவ், நான் ஒரு பிற்போக்குவாதின்னு நினைக்கிறாங்க அவங்க, நான் வந்து ஒரு வலதுசாரின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் என்ன நினைச்சாலும் உடனே சொல்லிடுறார். இந்த தாக்குதலுக்கு முன்பாக அமெரிக்க இராணுவத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது ட்ரம்ப்னுடைய ட்வீட் தான். என்ன அவங்க பண்ண போறாங்கன்றத 6 மணி நேரம் முன்னாடியே போடுறாரு. அதனால தான் இவ்வளவு அவங்க 125 விமானங்கள் இந்த ஆபரேஷனில் பங்கு கொண்டன. அதுல ஏமாற்றுவதற்காக சில விமானங்கள் வேறு இடத்திற்கு சென்றன, முன்னாடி சிலது சென்றன, டீகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம், இவர் வந்து எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறார். வேற எந்த அதிபரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார். இதை பண்றோம் அதை பண்றோம், சீஸ்ஃபயர்ன்றாரு, அதுன்றாரு, நீ ஒழுங்காரு, நீ எங்க தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும், இப்போதைக்கு வரைக்கும் நாங்க வந்து உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு. அந்த இவரை அயோத்தொல்லா கொமனேய, நீங்க எங்க பதுங்கியிருக்கீங்க, உங்க மறைவிடம் கூட எங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு நீங்க சேஃப் அப்படின்றார். அப்போ அவங்களால அவர் வந்து ஒரு மிக மிக வித்தியாசமான, வரலாறு காணாத ஒரு தலைவர். அதுதான் அவருடைய பலம். அதனால மற்றவர்கள் அவரோட எப்படி பழகிறது, எப்படி அவர் அணுகிறது, என்ன நடக்கும், எப்படி அவர் எதிர்வினை ஆற்றுவார், என்ன சொல்லுவார் பதில், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன சரினா, இப்போ கச்சா எண்ணெயை பொறுத்தவரை நம்ம ஒரு 88% வந்து மற்ற நாடுகளை நம்பி தான் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய நாடுகள்ல தான் நம்மளுக்கு இறக்குமதி நடக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த ஒரு போர் அப்படின்றது இந்தியாவுக்கு எது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? இல்லை, இந்த போர் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயோட விலை உயர்ந்துச்சு இந்த தொடக்கத்தில், திருப்பி பழைய இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, எண்ணெயோடைய சப்ளை தயாரிப்பு நிறையா இருக்கு. அதனால சந்தை வேண்டுவதை காட்டிலும் அதிகமாக எண்ணெய் வரத்து இருக்கு. அதனால அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை. 2 பேருமே நமக்கு நண்பர்கள். இந்த போர் நிறுத்தப்படணும், இந்த போர் நிற்க வேண்டும் என்பதில் தான் இந்தியா உறுதியாக இருக்கிறது. நாம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோடு தான் இருக்கோம். எல்லாருமே நமக்கு நண்பர்கள் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஈரானியர்கள் நம்மோட ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்கவங்க என்ன. ஆனால் இப்போ வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சூழல் வந்து நிறைய மாறிட்டு இருக்கு. ஈரானியர்கள் பாகிஸ்தானியர்களோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. நாம் இந்த அமெரிக்க தாக்குதலை கண்டிக்கவில்லை, பாகிஸ்தான் கண்டித்திருக்கிறது. ஏன்னா வெகு சில நாடுகள் தான் கண்டித்திருக்கிறார்கள், எல்லாரும் கண்டிக்கல. இந்தியா ஏன் சார் கண்டிக்கல? இந்தியா வந்து ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்த போதும் கண்டிக்கவில்லை. இந்தியாவோட நம்முடைய நிலைப்பாடு நம்முடைய நலன் தான். நம்ம எதுக்கு இஸ்ரேலை அமெரிக்காவை பகைச்சிக்கணும்னு நினைக்குது. ரெண்டாவது, நாம இந்த போர் இது வந்து இந்த போர் மூழுவது என்பது அபாயகரமானது, இது நல்லதல்ல. அதுதான் நம்முடைய ஸ்டாண்ட். சவுதி அரேபியாவே we are gravely alarmed, we are gravely concerned, நாங்கள் மிகுந்த கவலைக்கு ஆளாயிருக்கிறோம் அப்படிதான் சொல்றாங்க, கண்டிக்க மாட்டேன்றாங்க. இஸ்லாமிய நாடுகள் பலவே கண்டனம் தெரிவிக்கவில்லை. இஸ்லாமிய நாடுகள் கூட ஈரானுக்கு சப்போர்ட்டடா இல்ல, ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப நாம் எதுக்கு கண்டிக்கணும், நாம் எதற்கு கண்டனம் செய்யணும்? பாகிஸ்தானும் கண்டனம் செய்யுது, நாமும் கண்டனம் செய்யறோமா அப்படின்றது ஒருவேளை சவுத் பிளாக்ல இருக்கவங்களுக்கு ஒரு எண்ணமா இருக்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவோடு நட்பாக இருக்க விரும்புகிறது. போன வாரம் அதனுடைய இராணுவ தளபதிக்கு அவர் வந்து விருந்து வச்சிருக்காரு. இவ்வளவும் நடக்குது, இருந்தாலும் அது கண்டிக்குது. ஏன்னா பக்கத்து நாடு ஈரான், அதுக்கு ஆமா
அதனால அவர்கள் வந்து கண்டிக்கிறாங்க. இது வந்து சர்வதேச சட்டத்தை அத்துமீறி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரிதானா? அவர் உள்ளூர்லேயே காங்கிரஸ் அவங்களுடைய நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியோடு தான் இது செஞ்சிருக்கணுன்றது அங்க இருக்க பல எம்பிக்களுடைய எண்ணம். அதெல்லாம் மீறி அவர் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்ட்டு செய்கிறார். ஆனால் நம்முடைய நிலை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? 2 பேருக்கும் நம்ம நண்பர்களாக இருக்கத்தான் விரும்புகிறோம். அப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் இதில் கரெக்ட் அப்படின்னு தான் பார்க்குறீங்க? இல்லை, நம்முடைய நலனுக்கு எது முக்கியம்? நாம் அமைதியாக இருப்பது நம்முடைய நலனை காக்கும் என்றால் நாம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த போர் நிற்க வேண்டும் என்று சொல்வதை தவிர நீ குற்றவாளி என்று சொல்வதில் என்ன இருக்கு? என்ன இந்த குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் போயிடுமா? அல்லது குற்றவாளி என்று சொல்வதனால் என்ன இந்தியாவுக்கு பயன்? அல்லது யாருக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அதனால நடக்க வேண்டியதை பார்க்கணும் இல்லையா? இப்போ வந்து போர் நிறுத்தம் வரணும். அதற்கு இந்தியா உதவ முடியுமா? உதவும். சரிதானா? அதை விட்டுட்டு நீங்க இப்படி பண்ணது தப்பு, அப்படி பண்ணது தப்பு அப்படின்ட்டுலாம் இந்தியா சொல்ற இடத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால ஏன்னா இந்தியாவே அமெரிக்கா செய்தது போல் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நாள் வளரும். சரிதானா? உலக நலனுக்காக நாங்கள் அப்படி செயல்படுறோம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட இந்தியா வரலாம். அதனால இப்ப இந்தியா அந்த இடத்துல இல்ல, அது ரொம்ப நாள் ஆகும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. நம்ம ஊர்ல தான் சாணக்கியா பிறந்தார். அதனால நாம வந்து நமக்கு எது உதவுதோ அதைத்தான் பார்க்கணும். ரஷ்யா யுக்ரைனை படையெடுத்து ஆக்கிரமித்த போது கூட நாம் அவர்களை கண்டிக்கவில்லை, கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்த போர் நிற்க வேண்டும், அமைதியான தீர்வு வர வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் நாம் வலியுறுத்தவில்லை. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நாம் நிறுத்தவில்லை. ஈரானிடமிருந்து நாம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை. அமெரிக்கா நம்மீது எவ்வளவோ அழுத்தம் தந்த போதும் நாம் அமெரிக்கா சொல்வதை கேட்கவில்லை. நமக்கு எங்க வந்து மலிவாக எண்ணெய் கிடைக்கிறதோ நாம் அங்க வாங்குறோம். நம்முடைய சுதந்திரத்தை நாம் இழப்பதற்கு என்றும் தயாராக இல்லை. அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது வந்து இஸ்ரேல் ஆல்மோஸ்ட் வந்து ஓகே அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஒத்துக்கிட்டாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க பக்கம் அங்கே இவங்களை நிறுத்த சொல்லுங்க, நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்ற இடத்துல தானே இன்னும் ஈரான் இருக்கிறாங்க. இந்த சீஸ்ஃபயர் முழுமையான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்களா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த 3.5 மணி நேரத்தில் இந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் ஒரு அளவுக்கு அதிகமாக அத்துமீறப்படாமல் இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். சில இன்ஃப்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கு, சில அத்துமீறல்கள் நடந்திருக்கு. இப்போ நம்ம படிக்கும்போது பார்க்குறோம். ஈரான் வந்து இந்த சீஸ்ஃபயரை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருப்பதாக இஸ்ரேலியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இவர்களும் சொல்லுவார்கள் இஸ்ரேலிடமிருந்து வந்ததுன்ட்டு. பட் எனக்கு என்னமோ வந்து இன்னும் பல மணி நேரங்களில் அல்லது ஓரிரு நாட்களில் இந்த போர் நிறுத்தம் அமைதியாக வந்துவிடும். இதற்கு அடுத்து மேலே நினைக்கிறது தான், இதற்கு அடுத்து என்ன நடக்க போகுது? பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக ஈரானியர்கள் வருவார்களா? அது தெரியல. அதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? எப்படி வந்து அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவது போல், அவர்களுடைய முகத்தை காப்பாற்றுவது போல் என்ன மாதிரியான வழிகள் அவர்கள் முகத்தை காப்பாற்றுவதற்கு இருக்கின்றன? அரபு நாடுகள் அதற்கு முயல வேண்டுமா? ஐரோப்பியர்கள் அதற்கு முயல வேண்டுமா? யார் முயல வேண்டும்? அவர்கள் யாரோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்? அமெரிக்கர்களோடு தான் நடத்தணும். சரிதானே? அமெரிக்கர்களோடு இவ்வளவு சீக்கிரம் அவர்களால் நடத்துறதுக்கு அவர்களுக்கு மனம் ஒப்புமா? அப்புறம் இதுக்கும் பாதிப்பு கொடுத்துருக்காங்க ஈரான். ஆமா. இப்போ இதுக்கு இடையில இந்த தாக்குதல்களுடைய இவை எவ்வளவு சேதப்படுத்தி இருக்கின்றன? உண்மையிலேயே அவர்களுடைய அணு ஆயுத ஆற்றலை பின்னுக்கு தள்ளி விட்டனவா? பல ஆண்டுகள் அவர்களுடைய அணு ஆயுத ஆற்றல் பின்னுக்கு போய்விட்டதா என்பதையெல்லாம் அமெரிக்கர்களும் மற்ற இஸ்ரேலிய நுண்ணறிவு பிரிவினரும் இதை கண்டறிவார்கள். அதை பொறுத்து இவர்களுடைய பேச்சுவார்த்தையினுடைய நிலை இருக்கும். ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா மாட்டார்களா என்பது போக போகத்தான் தெரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ சார்.